எல்லாமே காற்றுக்கு போயிருச்சு. இந்த காற்றுல இன்னொரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுலயும் ஒரு இன்னைக்கு நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த காற்றுல மேய்தல் என்றால் இன்னொரு விஷயம் இருக்கு. புக்கு படிக்கிறவங்க சொல்லுவாங்க நுனிப்புள் மேயாத அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா படித்தல் அப்படின்னு அர்த்தம். காற்றை மேய்தலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, காற்றை படிக்கிறது. காற்றை படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய எல்லா மெசேஜும் காத்துல தான் வருது. எல்லா மெசேஜ் எப்படி வருது? காத்துல வருது. நீங்க அனுப்புறது எதுல தான் போகுது? காத்துல போகுது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுப்புறீங்க, இன்னொருத்தர் படிக்கிறாரு. 2 பேர் தானே இருக்கு. ஆனா நடுவில் ஒருத்தர் அதை படிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க அனுப்புற அத்தனை மெசேஜ், அத்தனை இமேஜஸ், அத்தனை வீடியோஸ் எல்லாமே ஏதோ ஒரு சென்டரை கிராஸ் பண்ணி தான் போகும். வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் சென்டர், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் சென்டர், எக்ஸ்தலம்னா அவங்களுடைய சென்டர், எல்லாமே ஒரு மையப்பகுதியை தாண்டி போகும். அவங்க கிட்ட ஒரு காப்பி இருக்கும், அவங்க அதை வைத்துக் கொள்வார்கள். அது எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க அவங்களுடையதான ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அவங்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. நம்ம அந்த கேள்வியை படிக்கிற அளவுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நமக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ற வேகம், எதை கேட்டாலும் ஓகே கொடுத்துட்டு போயிடுவோம். எல்லாத்துக்கும் ஓகே தான். அதுல ஒரு கேள்விக்கு பதில் இருக்கு, நம்முடைய டேட்டாஸ் அவங்க கிட்ட இருக்கும், அவங்க வச்சுக்கொள்வாங்கன்னு இருக்கு. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் டெலிட்னு கொடுத்துட்டா நீங்க யாருக்கு உங்களுக்கு டெலிட் ஆயிடும். டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்தா அவருக்கும் டெலிட் ஆயிடும். உங்களுக்கு நிம்மதி, நமக்கும் டெலிட் ஆயிருச்சு, அவங்களுக்கும் டெலிட் ஆயிருச்சு. உண்மையிலேயே உங்க 2 பேருக்கு மட்டும்தான் டெலிட் ஆயிருக்கு, மிச்சம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதான் உண்மை. அவங்க கிட்ட இருக்கும். அவங்க இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நம்ப முடியிருக்கா தெரியாது, ஆனால் அதுதான் உண்மை. நம்முடைய அத்தனை டேட்டாஸும் எங்கேயோ ஒரு இடத்துல, நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்டு, அவ்வளவுதான். பாஸ்வேர்டு இருக்குங்க, யாருக்கும் தெரியாது. நம்ம பாஸ்வேர்டு என்பது ஒரு ஐ வாஷ். பாஸ்வேர்டு என்பது ஒரு கண் துடைப்பு. உங்களுக்கும் எனக்கும் அவன் கொடுத்து வச்சிருக்கிற கண் துடைப்பு. ஆமாங்க, பாஸ்வேர்டு வச்சிருக்கேன்னு ஒரு நம்பிக்கையில் தூங்கலாம். நம்ம தைரியமா போனை பாஸ்வேர்டு போட்டாச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? நம்பிக்கையை தூங்கலாம், யாருக்கும் தெரியாதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தா வந்துடும். அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கு அவன் அனுப்புறான்ல, அது ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்க அனுப்புறான்ல, அந்த பாஸ்வேர்டை வச்சு அவன் உள்ள போக முடியுமா? முடியாதா? அனுப்புறவன் போலாமா இல்லையா? அதெல்லாம் போலாம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னு கேட்பாங்க. எப்பவுமே யார் தான் பெருசு? கள்ளம் தான் பெருசும்பாங்க. எவ்வளோ சட்டம் போட்டாலும் அதை தாண்டி தப்பு பண்ற ஒருத்தன் இருப்பானாமா. நீங்க என்னதான் போட்டாலும் பாஸ்வேர்டை உடச்சி உள்ள போற ஒருத்தன் இருக்கான். எங்க சேனலே ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ எங்க சேனலுமே இப்போ இருக்கு. அதுக்கு தான் புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். என்ன பண்ணாலும் 2-வே ஆத்தென்டிகேஷன் எதை போட்டாலும் அதையும் தாண்டி ஒருத்தன் வரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய எல்லாமே வெளியரங்கமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேஃப். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் படிக்கப்படுகிறது, எல்லாமே படிக்கப்படுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உங்களுடையதான அத்தனை விஷயங்களும் யாரோ ஒருத்தரை தாண்டி தான் போகுது. யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கு, டேட்டாஸ் இருக்கு. 60 நாளைக்கு 90 நாளைக்கு 30 நாளைக்கு அவங்க கிட்ட இருக்கும். அவங்களும் அதான் கேட்குறாங்க, நாங்கள் வச்சுப்போம், நாங்கள் உங்களுடைய மெசேஜை படிப்போம், உங்களுடைய இமெயிலை படிப்போம், கான்டாக்ட்ஸ் எடுத்துப்போம், எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறோம். இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். இந்த காற்றை வச்சு தான் கடைசி காலத்தில் முழு உலகத்தையும் பிடிக்க போகிறாங்க. அதில் வெளிப்படுத்தல் 13:16 17வது வசனம், 16-17 வசனத்தில், சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் பர்வத, அப்படிதானே இருக்கு. சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு. இது எதை பத்தி தெரியுமா? கடைசி காலத்துல நம்ம அத்தனை பேரையும் ஒரு கண்காணிக்கிற கருவி கையிலையும் நெத்திலையும் போடுவாங்க. அப்படிலாம் வருவாங்கன்னா அதெல்லாம் ரெடி, ஆல்ரெடி எல்லாருக்கும் போறதுக்கு ரெடி ஆயிருச்சு. கடந்த ஒரு 6 மாசமா நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, நாய்களுக்கு சிப்பு போட சொன்னாங்க. ஞாபகம் இருக்குதா? எல்லா நாய்களுக்கு என்ன சொன்னாங்க? சிப்பு போட சொன்னாங்க. இன்னைக்கு பேப்பரை போய் பாருங்க, மாடுகளுக்கு சிப்பு போட சொல்லியிருக்காங்க. மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு அதெல்லாம் வருது நடைமுறைக்கு. எல்லா மாடுகளுக்கும் கம்பல்சரி, ரோட்ல இருக்கிற மாட்டுல இருந்து எல்லா மாட்டுக்கும் சிப்பு போடணும்னு சொல்லியிருக்காங்க. நாய்க்கு போட்டாச்சு, மாடுக்கு போட்டாச்சு, இன்னும் எதுக்கு போடுவாங்க தெரியாது. ஆனா கடைசியா மனுஷனுக்கு போடுவாங்க. அதுதான் வெளிப்படுத்தல் 13-16. இது எப்படி இயங்கும் தெரியுமா? காற்றுல தான் இயங்கும். கண்காணிக்கிறது காத்துல. உங்க செல்போன் எப்படி இயங்குதோ அதே மாதிரி சிப்பு இயங்க போகுது. உங்க செல்போனுக்குள்ள ஒரு சிப்பு இருக்கு, நம்ம போடுறோம்ல சிம் கார்டு, அந்த மாதிரி இந்த
கையிலையும் நெத்திலையும் வைக்கிறதுல சிப் இருக்கு. காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தின் காற்று ஆளுகை செய்வது. ஒரு வசனம் வாசிங்களேன். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 2:1-2 வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, அந்த ஆகாயத்து அதிகார பிரபுன்னு இருக்குல்ல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் விண்ட்னு இருக்கும், இல்லைன்னா ஏர்னு இருக்கும். ஆகாயத்து அதிகார பிரபு, பிரின்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடைசி காலத்துல காற்றுக்கு அதிபதி தான் வேலை செய்வானா. காற்றை ஆளுகை செய்யக்கூடிய பிசாசினுடையதான அதிகார பிரபு அப்படின்னு இருக்கு. அதுதான் இன்னைக்கு டோட்டல் உலகத்தையும் காத்துல பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏறக்குறைய 7000, 8000, 12000 சேட்டலைட் கிட்ட இருக்குதாமா. அத்தனையும் முழு உலகத்தையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் பை செகண்ட் கண்காணிக்கிறாங்க. இன்னும் அடுத்து என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த வருஷத்துல இருந்து வீட்டுக்குள்ளேயே கண்காணிப்பாங்க. உங்க பொருட்கள் எல்லாமே உங்களை கண்காணிக்க ஆரம்பிக்கும். ஏஐன்னு சொல்ற பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதெல்லாம் தாண்டிட்டோமா? அதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு. உங்க வீட்டில் இருக்கிற டிவி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷன், நீங்க பார்க்கறது ஏசின்னு சொல்றோமே, உங்க வீட்டில் இருக்கக்கூடியதான மற்ற பொருட்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜ் வரைக்கும் உங்களை கண்காணிக்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. நீங்க வீட்டில் பேசுறதெல்லாம் அங்கே ஸ்டோர் ஆகும். இப்பவே உங்களுக்கு தெரியாது எது எதெல்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி. அத்தனையும் வேதம் சொன்ன காற்றை அடிப்படையாய் கொண்டது. இது எல்லாத்துக்கும் பேஸ் பாருங்க, காத்து. எல்லாத்துக்கும் ஆகாயத்து அதிகார பிரபு. வேதம் சொன்னபடியே காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிற காலம் வந்துருச்சு. குறிப்பா அது உச்சத்துக்கு போனது கொரோனா பீரியட்ல. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் எல்லாம் ஆன்லைன்ல இல்ல, ஃபீஸ்லாம் கூட நம்ம போய் தான் கட்டிட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைன் ஃபீஸ், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம், உலகம் முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு. 50% மாறிடுச்சாமா. வேலையிலிருந்து சாப்பாட்டிலிருந்து எல்லாமே காத்தை அடிப்படை ஆரம்பிச்சிருச்சு. திருப்பியும் சொல்றேன், இந்த வாழ்க்கைக்கு நீங்க ஒரு 25 வருஷமா பழக்கப்பட்டதுனால உங்களுக்கு அது சாதாரணமா இருக்குது. அது உங்களை கண்ட்ரோல் பண்ண தொடங்குதுன்னு அர்த்தம். இனி இதை விட்டு நீங்க வெளியே வரவும் முடியாது. வேதம் சொல்லுது, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது, கொல்லவும் விற்கவும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆன்லைன் இல்லாம உங்களால எவ்வளவு வாங்க முடியும்னு பாருங்க. ஒரு 20%, 30%. ஒரு ரோட்ல போய் ஒரு பழக்கடைக்காரரை பாருங்க, கியூஆர் கோட் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. ஒரு பழக்கடைக்காரர் கியூஆர் கோட் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் ஆன்லைன், காற்றை பேஸ் பண்ணது. நான் ஒரு பிசினஸ் மேனோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, ஒரு 5 வருஷத்துக்கு இப்பயும் பாக்குறேங்க 80% எல்லாம் டிஜிட்டல் மாறிடுச்சுங்கிறாரு. இன்னும் 1-2 வருஷத்துக்குள்ள 100% ஆயிடும். உங்கள் பணம் செல்லாது என்று சொல்வார்கள், டிஜிட்டல் மணியாய் மாற்றி விடுவார்கள். உங்க பணம் செல்லாதுன்னா என்ன அர்த்தம்னா வேஸ்ட். அப்படி இல்லை, எல்லாமே டிஜிட்டல் மணி. அதுக்கப்புறம் உங்க கையில் இருக்கிற ரூபாய்க்கு மதிப்பு இருக்காது. பேப்பர் அது பேங்க்ல இருந்தா நம்பரா இருந்தா உங்களுக்கு மதிப்பு, கையில பேப்பரா இருந்தா மதிப்பு இருக்காது. காற்றை மேய்கிற காலம், வேதம் சொன்ன கடைசி காலத்துக்கு வந்து நிக்கிறோம். நோவா காலத்துல இதே மாதிரிதான் நோவா கதறிக்கிட்டு இருந்தாராமா. ஆனா வசனம் சொல்லுது பேதுருவின் புத்தகத்துல, அவர்கள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். சொல்லி சொல்லி பார்த்தாரா, கேட்கலையாமா. மத்தேயு 24, 37, 38 சொல்லுது, வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். இப்ப அப்படிதான் இருக்கு. 25 வருஷமா காத்து புடிச்சு வச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை உள்ள இழுத்து 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 இன்னைக்கு போன் இல்லாம உங்களால வாழ முடியாதுங்கிற இடத்துக்கு 90% வந்தாச்சு. ஒரு கூட்டம் போன் இல்லாம வாழ முடியாது. ஒரு கூட்டம் அடிக்ட் ஆயிட்டான், இன்னொரு கூட்டம் வெறியன் ஆயிட்டான். போனெல்லாம் வாங்கினீங்கன்னா வீட்டில் ரகலையே நடக்குது. வீட்டை போட்டு உடைக்கிறான். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் எடுத்து பார்க்கறான். நாம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.